வாங்க. கடிச்சிட்டா? ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, த வேர்ல்டு ஒன் ஆஃப் த கிரேட் டாக் அப்படின்னு சொன்னா இந்த பெல்ஜியம் மெல்நாய்ஸை சொல்லலாம். இந்த பெல்ஜியம் மெல்நாய்ஸை பத்தி, இதனுடைய பப்பீஸ், இதனுடைய ப்ரீடிங் சைடு, இதனுடைய லிட்டர்மெண்ட், இதுகளை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த டாக் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே அதாவது சிம்பிளான டாக்ல, ரொம்ப ஒரு ஷார்ட் கோட்ல, ஒரு வெயிட்லெஸ் ஆன ஒரு டாக்ல வேர்ல்டு நம்பர் 1 சொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கக்கூடிய டாக் வந்து இந்த பெல்ஜியம் மெல்நாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மியில ஆல்ரவுண்டரா இருந்துட்டு இருக்கக்கூடிய டாகும் இந்த டாக் தான். அந்த டாகுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரேரா இருந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளேயும் அது என்ட்ராயிருச்சு. இப்போ நம்ம அதை ப்ரீடிங் பண்ணி பப்பீஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன்லயும் வந்துட்டோம். இந்த டாகுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேசிக்கா கொஞ்சம் ஹார்ட் மைண்ட் உள்ள டாக் தான். இருந்தாலும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அஃபெக்ஷனா, உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு டாகா இந்த டாக் இருந்துட்டு இருக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டாகினுடைய மதர். ஃபாதர் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இது மதர். குவாலிட்டினா அப்படி ஒரு பியூரான குவாலிட்டி, நல்ல ஒரு டியூரான் கலர், நல்ல டார்க் கலர் மதர். ஃபாதர் பியூர் பிளாக். அதனுடைய காம்பினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு ஒர்க்கிங் லைனா இந்த பப்பீஸ் நமக்கு உருவாயிருக்கு. பப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நியர் 25 டேஸ் ஆகுது. 25 டேஸ்லேயே நல்ல க்ரோத்தா, நல்ல ஹெல்த்தியா இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க புக்கிங் பண்ணும்போது தான் ஒரு 35 டேஸ்க்கு மேல பப்பீஸ் நமக்கு தர்றதுக்கு லகுவா இருக்கும். ஏற்கனவே நம்ம முந்தின லிட்டர்மெண்ட்ல வந்து பப்பீஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாம் நிறைய பேர் எப்போ கேட்டிருக்கீங்கன்னா, இப்போ இந்த டைம் ஒரு 45 டேஸ் ஆகும்போது பப்பி கேட்டீங்க. என்ன சார் அதுக்குள்ள போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட இருக்கிறது 4-5 பப்பீஸ் அந்த மாதிரி தான். சரியா? அது போறதுக்கு வந்து மாசக்கணக்கில் நமக்கு டைம் ஆகாது, சீக்கிரம் போயிடும். இந்த வீடியோ பார்க்கும்போது மெலினாய்ஸ் நல்ல குவாலிட்டியில வித் கேசிஏல பப்பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கூப்பிட்டு உங்களுடைய வாய்ப்பை நழுவ விடாம புக் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக் பிளஸ் டியூரான், இந்த 2 கலர்ஸ்லயும் நமக்கு பப்பீஸ் அவைலபிள் இருக்கு. பப்பீஸ் புக்கிங் எப்பவும் ஓப்பன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க கூப்பிடலாம். பெல்ஜியம் மெலினாய்ஸ் பப்பி பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு பெல்ஜியத்தில் உருவான ஒரு பிரீடு. பெல்ஜியத்திலிருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளுடைய மூத்த பிரீடர்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் தெரியும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பெல்ஜியத்திலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனுடைய பிரீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரீடாகி உங்களுக்கு சப்ளை பண்ணுறதுல நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் கையில இருந்து பப்பீஸை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷெப்பர்ட் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அத்லெட்டிக் ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸுகளை வாங்கி வளர்க்குறதுக்கு விருப்பம் உள்ளவங்க வரவேற்கப்படுகிறீர்கள். சரியா? இந்த பப்பீஸ் வந்து நம்ம கையில் இனிமேல் அடுத்தடுத்த மாதங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 10 டாக் பக்கத்தில் இங்கே நம்ம செட் பண்ணியாச்சு, அடல்ட் டாகுகள். அதனால அடுத்தடுத்து பப்பீஸ் தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், புக்கிங் பண்ணியும் வாங்கிக்கலாம். சரியா? இப்போ நம்ம கையில் 4 பப்பீஸ் இருக்குது. 2 மேல் 2 ஃபீமேல் நமக்கு இப்போ அவைலபிள் இருக்குது. பாருங்கள், ஃபாதர் நல்ல டார்க் பிளாக், மதர் டியூரான் கலர், இந்த காம்பினேஷனில் நல்ல டார்க் காம்பினேஷனில் பப்பீஸ் தேவை அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முந்தின வீடியோ போட்டிருந்திருப்பேன், அது வந்து லைட் கலர். சரியா? இது வந்து டார்க் கலரில் நல்ல குவாலிட்டி நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களே இந்த குவாலிட்டிக்கு நீங்களே வந்து கமாண்டில் சர்டிஃபிகேட் கொடுங்க, இது எத்தனை % குவாலிட்டி அப்படின்னு சொல்லி. சரியா? குவாலிட்டின்னு சொல்லி நீங்களே சர்டிஃபிகேட் கொடுங்க. நீங்களே இதை வந்து சர்டிஃபை பண்ணி இதை வாங்கிக்கோங்க. நம்ம இந்த பப்பீஸ் வித் கேசியோட தரோம். இன்னைக்கு 25 டேஸ் தான் ஆகுது. இந்த பப்பீஸ் கரெக்டாக 40 டேஸ் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு நம்ம தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம்.
பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பப்பி 25 டேஸ் ஆனாலும் இதனுடைய அந்த ஸ்ட்ரென்த் பாடியினுடைய ஹெல்த் எல்லாம் பாத்தீங்கன்னா வைரக்கட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, கல் உருண்ட மாதிரி. சரியா, அதுதான் அதனுடைய ஸ்டெமினார்னஸ் பப்பியிலேயே நமக்கு வித்தியாசமா தெரியும். ஒரு அத்லெட்டிக் பிளேயர் லெவலுக்கு ஆல்ரவுண்டரா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா நேம் கிரியேட் பண்ணி வச்சு அதுக்கு மேல நின்று விளையாடிட்டு இருக்கக்கூடிய டாகும் இந்த பெல்ஜியம் நாய்ஸ். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது ஒரு ஃபீமேல், லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிறது ஒரு மேல். சரியா, ஃபீமேலுக்கும் மேலுக்கும் ஹெல்த் டிஃபரெண்ட்லயோ சைஸ் டிஃபரெண்ட்லயோ ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு பாருங்க. இதுல மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே அளவுக்கு பவராகவும் ஒரே மாதிரியாகவும் ஹைட் வெயிட்லயும் வளரக்கூடிய டாகா தான் இது இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு அத்லெட்டிக் லெவல்ல ஒரு டாக் வேணும், அதனுடைய பப்பி வேணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா கூப்பிடுங்க, மறந்துடாதீங்க. நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கூடவே கொடுத்துருக்கிறேன்.